3 பேர். போதும் இங்கே வச்சு. உப்புளி இல்லடி, அது பேரு முக்குளிடி. முக்குளினா என்னது? எங்க ஊர் பசல பணியாரம், இங்க வந்து பறிச்சு போயிட்டேன். சாம்பார் சாப்பிட உள்ள கடை கொஞ்சம் ஃபைனலாக வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேலையை பார்க்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். சாப்பாடு இந்த கடையில் ஒன்று நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரசம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ரசத்தையும் வாங்கி குடிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாக ரசம் தான், புளிப்பு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருந்தாங்கன்னா ரசமாக தான் வந்திருக்கும். ரசம் நல்லா இருந்துச்சு. ரசம் வந்து ரசம் மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவானா இது வந்து இந்த மாதிரி கடலை கண்டுட்டு உலங்கவை இப்படியா வச்சுக்கணும். எப்படியானே அண்ணே வர மாட்டேங்குது. யாரு விழுற மாதிரி இருக்குது. நீ ஊதுனா அப்படிதான் அண்ணே. எப்படி போறது? ஆட்டாம ஒழுங்கா காட்டுல ஆட்டாம ஒழுங்கா அண்ணா. எப்படி சரி செஞ்சு காட்டுங்கண்ணே ஒன்னு எடுத்து. நம்ம சவுண்ட் விட்டா வருமோ? இப்படியாட எனக்கு மட்டும் வேற சவுண்ட் வருதுறேன். எனக்கு ஏன் சவுண்ட் வேற மாதிரி வருது? புளித்தாகனே இது அது வந்து ரிப்பேர் ஆன சங்கு. இதுல ஊறி வரும். இதுல பெரிய சங்குல தான் வரும்னு நினைக்கிறேன். தமிழ்ல எடுத்து கீழே ரவுண்டில் வந்து இது எடுத்துக்கோ. ரவுண்டில் எடுத்துட்டியா? கொஞ்சம் வீடியோஸ்க்கு கொண்டு இந்த பையனை பார்த்து நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊது பாருங்க. இது வருமா ஊதுனா? இது எதுக்கு வச்சிருக்காங்க? பலம்புரி சங்கு இருக்கு பாருங்க. அதுவா தானே வந்துச்சு? இல்ல அது அப்படிதான், டிசைன் அப்படிதான். சங்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஊதுனா சவுண்ட் தான் வர மாட்டேங்குது. எவ்வளவு வருது மீன் கல்லு? இல்ல பாப்போம், பாசி எல்லாம் இருக்குடி. வாடி வா பாப்போம். எல்லாமே சங்க ஐட்டத்துல பண்ணிருக்காங்க. இங்க சங்குல கிளிப்பு பாரு எவ்வளவு இது. சங்குல வந்து கிளிப்புங்க. நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்களா? இது எதுக்கு? அது வாட்ச் வைக்கிறது. என்ன சிம் யூஸ் பண்றீங்க நீங்க எல்லாம் இந்த கடல் தண்ணில? ஏர்டெல்லா? நானும் ஏர்டெல் தான் வச்சிருக்கேன். ஆனா என் டவரை பாக்குறேன். சிசி இங்க இருக்கு. பொம்மை பாரு. இங்க பாரு. ஏய் சிசி, ரெண்டும் ஒரே மணி இருக்குடி. எப்படி இருக்கு ஒரே
டிங் டிங். ஆட்டாம எடுக்கணும். நீ எடுக்கிற வீடியோல வந்து நல்லா கேட்டுக்கோங்க. வீடியோ ஆடுது அப்படின்னா அவ வந்து நரம்பு தளர்ச்சியில பாதிக்கப்பட்டிருக்கா. அவதான் எடுக்கிறா. என்கிட்ட வந்து கமெண்ட்ல சொல்லக்கூடாது. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச் தனுஷ்கோல ஃபஸ்ட்டு இருந்துச்சுல, அது வந்து அந்த சுனாமி பேரழிவில் வந்து அழிஞ்சிருச்சு. அதோட கட்டடம் வந்து இருக்குது. அந்த கட்டடத்தை தான் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. நம்மளும் போய் பார்ப்போம். உங்களை காட்டணும்ல, வாங்க வெயில பார்த்துக்கோங்க. உங்களுக்காக இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம், லைக் பண்ணலாம், பண்ண மாட்டீங்க. சரி வாங்க. கட்டடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. காலத்தால் அழியாததுன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர சன்னதிகள்லாம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. நடி இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கட்டடம்லாம் பாருங்க நிறைய இடிஞ்சு போய் பார்த்தீங்களா? கட்டடம்ஸ்லாம் இடிஞ்சு போயிருக்கு. பாவம்ல இந்த வைக்கிற அந்த இடத்த பாருங்கண்ணா எப்படி இருங்க. அதுலேயும் வந்து பேர் எழுதி லவர் பேர் எழுதி வச்சுட்டாங்க. இணைய சின்னமாக்கி விட்டாங்க. அப்படி இருக்கு பாருங்க சர்ச்சு. இங்கே கிடக்குது. இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்க. இது என்ன இது? அப்படி கிடக்குது நாடு. புதுவு தைக்கிறத ஏங்க வேணா பாருங்க. வேணா ஜாலியா இருக்கா? வேணா என்ன ஜாலியா இருக்கல? ஜாலியா இருக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப இந்தியாவோட எண்டான தனுஷ்கோடியில தான் இப்ப நம்ம இருக்கோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா ராமர் பாலம் எல்லாமே தெரியும் சொல்லிருக்காங்க. ராமர் பாலம் வந்து அங்க இருக்குது, அந்த சைடு. இது வந்து இதான் இந்தியா மேப்லயே இந்தியா மேப் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்தியா மேப் நிறைய பார்த்துருக்கேன், ஆனா நேயர்களுக்கு தெரியாது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓகே, இனி அடுத்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கேன். பாய்.